ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான், அதுவும் ட்ரெண்டிங்கில் உள்ள டிசைன் இன்றைக்கி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நிறைய பேர் இந்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணியிருப்பீங்க, கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, சாரிங்க. இன்றைக்கி வந்து ஃபுல் வீடியோவும் நம்ம வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டுருங்க. வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள், அப்போ தாங்க புரியும். நம்ம இப்போ பேக் சைடு உள்ள பீஸை வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து லைனிங் கிளாத் தாங்க கட் பண்ணி எடுத்துருக்கேன், நீங்களும் அதுவே எடுத்துக்காங்க, அப்போ தாங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ டிசைனுக்காக கீழே வந்து 3 இன்ச் வச்சுக்கலாம். மேல் பக்கமாக போட் நெக் வைக்கிற இடத்துல 2 இன்ச்சும், உங்களோட நெக் அளவு எவ்வளோ இருக்கோ 2.5 இன்ச் 2.25 அவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுது, அவ்வளோ வந்து நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து 2.5 இன்ச் வச்சுருக்கேன். இந்த டிசைன் வந்து போட் நெக் மாடல் தாங்க. கீழே உள்ள 3 இன்ச்சில் இல்லை சும்மா லைட்டாக இது போல் போட்டிங்கன்னா போதும். மேல் பக்கம் அந்த 2 இன்ச்சு கீழேயே இது போல் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க. ரவுண்டாக வரையாமல் சும்மா லைட்டாக இது போல் முக்கோண ஷேப் வர்றது போல் வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படியே மேல் பக்கமாக அந்த 2 இன்ச் இருக்கிற இடத்துலையும் அப்படியே நார்மல் நெக் எப்படி கட் பண்ணுவோமோ சேம் மெத்தடில் வளைச்சிட்டு அப்படியே கீழே உள்ளதையும் சேர்த்து அப்படியே கட் பண்ணிடுங்க. நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இந்த ஷேப்பில் இருக்கணும் நெக்கு. ப்ளவுஸ் பீஸை வச்சுட்டு அடிப்பக்கமாக மேல் பக்கமாக இது போல் லைனிங் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு நெக்கு கிட்ட இருந்து அப்படியே தையல் அடிச்சுட்டு வாங்க. இப்போ நடுவில் உள்ள துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்கு கிட்ட சின்ன சின்னதாக இது போல் கிராஸாக வந்து கட் பண்ணி விடுங்க. நேராக கட் பண்ணாதீங்க. நம்ம வந்து நெக் திருப்பி ஸ்டிச் பண்ணும்போது இழுத்தது போல் இருக்காது, கொஞ்சம் நெக் வந்து அமைப்பாக இருக்குங்க. இப்போ துணியை வந்து திருப்புங்க. இப்போ இந்த கூர்மையான இடத்துல கைகளை நகர்த்திட்டு அதுக்கப்புறம் டிம்மர் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உள்ளே நகர்த்தினீங்கன்னா அந்த கூர்மையானது வந்து நல்லா வந்துடும். அதிகமாக வந்து இது பக்கம் வந்து உள்ளே குத்தாதீங்க, ஏன்னா ஓட்டை போட்டுரும், பார்த்துக்கோங்க அது. இப்போ அவ்வளோதாங்க, எல்லாம் வந்து கைகாலால் இது போல் நகர்த்திட்டு அப்படியே ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். நெக் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஊசி எடுக்காமல் அப்படியே தையல் போட்டு வாங்க. லைனிங்கையும் நம்மளோட ப்ளவுஸ் பீஸையும் இது போல் சேர்த்து ஒரு ஓரமாக தையல் போட்டு வந்துடுங்க எல்லா பக்கத்துலேயும். அதுக்கப்புறமா சைடில் உள்ள பீஸையும் அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. கீழே வந்து 1.5 இன்ச்சுக்கு நம்ம மடித்து அடிக்கிறதுக்காக விட்டுருந்தோம், அது அந்த இடத்துல அப்படியே மடித்து அடிச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள், நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ப்ளவுஸை இது போல் 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நீங்கள் மார்க்கர் ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 1 இன்ச்சுக்கு இது போல் ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் அப்படியே மார்க்கரால் மார்க் பண்ணிவிட்டு வாங்க. அந்த கூர்மையான இடத்துல இருந்து அப்படியே கீழ் பக்கமாக அந்த 1 இன்ச்சுக்கு வரணுங்க. அப்புறம் துணியை மறுபடியும் 2ஆக மடித்து போட்டு கையில் வந்து இப்படி தட்டினீங்கன்னா அந்த மார்க்கர் அந்த பக்கமும் வந்துடுங்க. அப்படியே லைட்டாக அப்படி இருக்கிறத கொஞ்சம் டிக்காக வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதில் தான் நம்ம வந்து டிசைன் கொடுக்க போகிறோம். நான் வந்து சேரீலேருந்து ஒரு 1/4 மீட்டர் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் டிசைனுக்காக. நிறைய பேர் இந்த டவுட் கேட்டே இருந்தீங்க, சேரீலேருந்து பீஸ் கட் பண்ணால் நான் வந்து 10 பத்தாதுன்னு. கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ உங்களுக்கு அதுக்காக நான் போடுறேன். இப்போ வந்து நம்ம டிசைன் பார்க்கலாம். லீப்புக்காக வந்து முக்கோணி ஷேப்பில் நீங்கள் வந்து இது போல் மடிச்சுட்டு மேல் பக்கமாக பாருங்கள், இது பாருங்கள் மறுபடியும் காமிக்கிறேன். இது போல் முக்கோண ஷேப்பில் மடிச்சுட்டு அப்படியே மேலேருந்து அப்படியே லைட்டாக ஒரு புள்ளியிலேருந்து ஒரு 1/4 இன்ச் நடுவில் வளைச்சிட்டு கீழ் பக்கமும் மறுபடியும் அதே மாதிரி ஒரு புள்ளியில் வந்து வந்துடுங்க. புள்ளினா நம்ம டேப்பில் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ள ஒரு புள்ளி வரும் இல்லைங்களா, அதுதான். அதுலேருந்து அப்படியே லைட்டாக வளைச்சிட்டு வர்றது தான் நான் வந்து சொல்கிறது. உங்களுக்கு இப்போயும் நல்லா புரியலன்னா நான் வந்து இதுக்காக இன்னொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம தையல் அடிச்சதுக்கப்புறமா சைடில் உள்ள இந்த வேஸ்ட் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட லீவ் வந்து வந்துடும். ஊதுபத்தி எடுத்து இது போல் நீங்கள் பற்ற வச்சுக்கிட்டு தீ வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. அதிகமாக இருந்துச்சுன்னா துணி வந்து சுட்டுரும். இப்போ சைடில் உள்ள அந்த பிசுறு துணியெல்லாம் இது போல் நீங்கள் வந்து சுட்டுருங்க. சுட்டிங்கன்னா அப்போ தாங்க நம்மளோட துணி வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஃபுல்லாக கொஞ்சம் நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து எவ்வளோ தேவைப்படுமோ அந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உள்ளே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தேவைப்படுங்க, ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். எனக்கு எவ்வளோ தேவைப்படுமோ பாருங்கள், நான் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன்.
இப்போ நம்மளோட ப்ளவுஸில் வந்து இதை வந்து எடுத்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் இந்த லீப் வந்து இது போல் கையில் வந்து இப்படி பிரிச்சிங்கன்னா அதுவே பிரிஞ்சு நம்ம லீப் வந்து ரெடியாகிருங்க. இப்போ நம்மளோட ப்ளவுஸில் வந்து வச்சுட்டு நடுப்பகுதியிலேருந்து அப்படியே நேராக வந்து தையல் அடிச்சுட்டு வாங்க. நூல் வந்து நம்மளோட லீப் என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு நான் 2 பக்கமும் வச்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அதுக்கப்புறமா ஒன் சைடில் தான் எல்லா பக்கமும் நான் வந்து தைச்சிட்டு வருவேன். அப்போ தாங்க நம்மளோட லீப் வந்து கரெக்டாக எல்லா பக்கமும் ஒரே அளவுகளில் இருக்கும். 2 பக்கமும் வைக்கும்போது வந்து அளவுகள் மாறுது. அதனால ஃபஸ்ட்டு ஒன் சைடு வந்து எல்லா பக்கமும் ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பக்கமாக தைச்சிட்டு வாங்க. நடுப்பகுதி வர்ற இடத்துல வந்து அந்த பக்கம் வைக்கிறது போல் வைக்காதீங்க. இப்படி திருப்பி வைங்க ஆப்போசிட்டில். அப்போ தாங்க நடுவில் வந்து 2 பக்கமும் நம்மளோட லீப் வந்து ரெடி ஆகிட்டு நடுவில் ஒரு ஃப்ளவர் வைக்கும்போது பார்க்க அழகாக இருக்கும். நம்மளோட வீடியோ வந்து தொடர்ந்து போட்டால் டைம் வந்து ரொம்ப லாங்காக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் சுருக்கி ஸ்பீட் பண்ணி கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போட்டிருக்கேங்க. இப்போ லாஸ்ட் வந்து நம்ம லீப் முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த முக்கோண ஷேப்பில் வர இடத்துல அந்த ஒரு லீப் வந்து வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணி வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னொரு பக்கத்தில் இது போல் வந்து வைங்க. 2 லீப்பும் ஒன்றா தொடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த கூர்மையான இடம் வந்து அந்த இன்னொரு லீப்புக்கும் இந்த லீப்புக்கும் அப்படி டச் ஆகிற மாதிரி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து லீப் வைக்கும்போது கையில் வந்து பிரிச்சுட்டு வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் வந்து அதை சேர்க்குற மாதிரி வந்து சேர்ந்துடும். அதை பார்த்து கரெக்டாக வைங்க. அந்த நடு பகுதியில் வந்து தைக்காதீங்க. கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு அப்புறமா இப்படி தேய்ங்க. அந்த இடத்துல வச்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம இது வைக்க போகிறோம், பூ டிசைன் வந்து வைக்க போகிறோம். இப்போ எல்லாமே வச்சு முடிச்சதுக்கப்புறமா பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ஒரு லீப் மேலே வந்து நீங்கள் தையல் போட்டுவிட்டு அப்படியே ரிட்டன் வாங்க. தையல் மேலே தையல் வாங்க, இல்லாட்டி கொஞ்சம் லீப் வந்து பார்க்க அழகாக இருக்காது. எல்லாமே லாஸ்ட் முடிகிற வரைக்கும் அப்படியே தையல் மேலே தையல் போட்டு அப்படியே ரிட்டன் வந்து நீங்கள் வந்து முடிச்சிட்டுங்க. கொஞ்சம் லேட் ஆகுங்க, கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் வந்து மேல் பக்கமாக தையல் அடிக்கும்போது எந்த நூல் அடிக்கிறீங்களோ அதை பார்த்து கரெக்டாக நீங்கள் அந்த நூல்லே போட்டுக்கோங்க. இல்லாட்டி கலர் மாற்றி வந்துடுங்க. எல்லாமே தையல் அடித்து முடிச்சாச்சுங்க. இப்போ நம்மளோட லீப்புக்கு நடுவில் ஒரு சின்னதாக கிளாத் கொடுத்து அப்படியே கொடி போல் வந்து வைக்க போகிறோம். அதுக்காக அந்த ரெட் கலர் கிளாத்தையே வந்து கிராஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாட்டு வைக்கிறதுக்கு வந்து எப்படி ரெடி பண்ணுவோமோ சின்னதாக அது போல் நீங்கள் ஸ்டிச் பண்ணி அப்படியே ரெடி பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சின்னதாக ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணதை எடுத்து அந்த மேல் பக்கமாக இருக்கும் பாருங்கள், நான் வைக்கிற இடம் தெரியும் இல்லைங்களா, அந்த இடத்துலேருந்து நடுப்பகுதியில் அப்படியே ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் அப்படியே வச்சுட்டு தையல் போட்டு வந்துடுங்க. இது வந்து நீங்கள் தையல் போடும்போது 2 நாட்டை ரெடி பண்ணி 2 பக்கம் கூட நீங்கள் வந்து தைக்கலாம். நான் வந்து ஒரே நாட்டை ரெடி பண்ணி பாருங்கள் இது போல் வந்து தைக்கிறேன். அதுக்கப்புறமா நடுவில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு மடித்து அடிச்சிடுவேன். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ எப்படி ஈஸியாக இருக்கோ அது போல் வந்து நீங்கள் தைங்க. லாஸ்ட்டு பாருங்கள் இது போல் முடிகிற இடத்துலையும் கட் பண்ணிவிட்டு அப்படியே மடித்து அப்படியே தையல் அடிச்சிடுங்க. இது போல் கட் பண்ணிவிட்டு அப்படியே 2 பக்கமும் மடிச்சிங்கன்னா அவ்வளோதாங்க. நடுவில் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்காக ஒரு 4 இன்ச்சில் துணி எடுத்துக்கோங்க. 6 பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது போல் ஊசி இருந்துச்சுன்னா அப்படியே இது போல் நீங்கள் உருட்டிட்டு வந்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிருங்க.
கையில் வந்து இது போல் சேர்த்து பிடிச்சிட்டு அப்படியே ஒரு நூல் எடுத்து இது போல் சுற்றிட்டு அப்படியே முடிச்சு போட்டுருங்க. இது போல் 6 ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃப்ளவர் ரெடி பண்ணுறதுக்காக ஊசியில் வந்து நூல் கோர்த்து இது போல் 6ஐயும் ஊசியில் அப்படியே கோர்த்துட்டு வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் கமெண்ட்ஸில் போடுறேன். இப்போ நம்மளோட பூ வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. நடுப்பகுதியில் வச்சுட்டு அப்படியே ஊசியில் வந்து தைச்சிருங்க. ஃப்ளவருக்கு நடுவில் ஒரு ஸ்டோன் பட்டன் இருந்துச்சுன்னா வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க. கம்மு ஒட்டினீங்கன்னா பிரிஞ்சிட்டு வந்துடும். அப்படியே ஊசியில் வந்து தைச்சிங்கன்னா ரொம்ப நாள் லைஃப் வருங்க. நம்மளோட கஸ்டமர் திரும்ப வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. பிச்சிருச்சுன்னா இது போல் இருந்துச்சுன்னா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் பார்த்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி கொடுங்க. இதுக்கப்புறம் 3 பீஸ் வந்து இது போல் எடுத்துகிட்டு ஒரு நாட்டுக்கு நம்ம ரெடி பண்ணுவோமோ சின்ன சின்னதாக வந்து நாட்டுக்கு ரெடி பண்ணுறது போல் ரெடி பண்ணிக்கோங்க. 3 வந்து ரெடி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரெடி பண்ணிவிட்டு ஊசியில் வந்து அந்த கூர்மையான இடத்துல ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பிட்டு உள்பக்கமும் அப்படியே நீங்கள் வந்து ஊசியில் குத்தி எடுத்துகிட்டு ஒரு முடிச்சு போடுங்க. கொஞ்சம் பெரிய மணியாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 15 மணி இருக்கிறது போல் இது போல் ஊசியில் கோத்துக்கோங்க. கோத்துட்டு விட்டிங்கன்னா பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிறது ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அந்த மெத்தடில் வருங்க. அவ்வளோதாங்க. நம்ம 3 வந்து இது போல் ஸ்டிச் பண்ணால் தான் பார்க்க அழகாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ நீளம் தேவைப்படுது நீங்கள் அவ்வளோ நீளத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இது போல் நார்மலாக வச்சிங்கன்னா பார்க்க அழகாக லுக்காக இருக்கும். இது எல்லாமே சேர்த்து வந்து தைச்சிருங்க. ரெண்டு பக்கமும் அப்படியே கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு அதே பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க நடுப்பகுதியில். நாட்டு வைக்கிறதுக்காக நீங்கள் அதே கிளாத்தில் நம்ம டிசைன் கொடுத்த கிளாத்துலேயே 2 நாட்டும் ரெடி பண்ணி நீங்கள் மணி வேணால் மணி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழே வந்து துணியிலே பூ வேணால் ரெடி பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து மணி தாங்க வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளோட ப்ளவுஸ் டிசைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ நேரமாக நம்மளோட வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் இன்னும் வீடியோக்கள் நீங்கள் நிறைய பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு அப்படியே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோவை பார்க்கலாம். டாட்டா, பாய்.